கிறிஸ்து இயேசுவின் இதய உறவில் வாழும் அன்பு உள்ளங்களே, புனித சூசையப்பரின் அன்பு பக்தர்களே, மீட்பராம் இயேசுவின் அன்பும் அமைதியும் சமாதானமும் உங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் தங்குவதாக. முதலில் உங்கள் எல்லோருக்கும் சூசையப்பர் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி ஃபீஸ்ட் டு யூ ஆல். ஹாப்பி ஃபீஸ்ட் டு யூ ஆல். சூசையப்பர் என்கின்ற பெயரை கேட்டாலே உங்கள் மனதிற்கு வருகின்ற ஒரு விஷயம் அல்லது ஒரு சொல் என்ன? புரியல. நேர்மையாளர். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, திருவிவிலியம் முழுவதுமாக, திருவிவிலியம் 73 புத்தகங்கள் முழுவதுமாக சூசையப்பர் யோசேப்பு என்னும் பெயரில் 9 நபர்கள் இருக்கின்றார்கள். 9 பெயர்கள் கொண்ட நபர்கள் திருவிவிலியம் முழுவதுமாக வருகின்றார்கள். அவர்கள் 9 பெயரும் அவர்களுடைய 9 வகையான வித்தியாசமான வாழ்வும் ஒரே ஒரு நேர்கோட்டிலும் ஒரே ஒரு கருவிலும் அமைகிறது. அது என்னவென்றால், உடன் இருப்பவர்களை, தன் கண்முன் இருப்பவர்களை, தன்னுடன் வாழ்பவர்களை பாதுகாப்பது. அவர் நேர்மையாளர் தான், அன்பு செய்கிறவர் தான். இன்னும் ஒரு படி இறங்கி, இன்னும் ஒரு படி முன்னே சென்று, யார் என்று தெரியாதவராக இருந்தாலும் அவர்களுக்காக தன் உயிரை கொடுக்க நேர்ந்தாலும் கொடுத்து அவர்களை பாதுகாக்கின்ற ஒரு பாதுகாவலராக தன்னை காட்டிக்கொள்வதில், தன்னை உயர்த்தி கொள்வதில், தன்னை மாய்த்து கொள்வதில் சூசையப்பருக்கு, யோசேப்பிற்கு பெரும் பங்கு உண்டு. இதனால் தான் அவர் நேர்மையாளர், இதனால் தான் அவர் அன்பு செய்பவர், இதனால் தான் அவர் பாதுகாவலர். அவருக்கு யாரு என்ன அதெல்லாம் தெரியவே தேவையில்லை. ஒருவருக்கு ஆபத்து எனில், ஒருவரின் உயிர் ஊசலாடுகின்றது எனில், ஒருவரது உயிருக்கு இன்னல் எனில் தன் உயிரை கொடுக்க முதலில் தோன்றுவார். அதனால் தான் அவர் பாதுகாவலர். அன்னை மரியாவிற்கு மட்டும் அவர் பாதுகாவலர் அல்ல, நம் ஒவ்வொருவருக்கும் பாதுகாவலராக இருக்கின்றார். உங்கள் ஒவ்வொருவருக்கும், எனக்கும், இங்குள்ள அனைவருக்கும் பாதுகாவலராக இருக்கின்றார். திருவிவிலியத்தில் வாழ்ந்தவர்களுக்கும் அவர் பாதுகாவலராக இருக்கின்றார். அதனால்தான் யோசேப்பு, சூசையப்பர் நமக்கு முதலில் பாதுகாவலர், பின்புதான் நேர்மையாளர். அவர் நேர்மையாக இருந்தால் அன்றி பாதுகாவலராக இருக்கவில்லை, அப்படியெல்லாம் இல்ல. அவர் முதலில் பாதுகாவலர். தன் உயிரை எடுத்துக்கொண்டு அதனால் பிறர் வாழ வேண்டும், வாழ முடியும் என்றால் கண் இமைக்கும் நொடியில் கொடுத்துவிட்டு அவர் உயிர் இழந்து மற்றவர் உயிரை வாழ வைக்க அவர் விளைகின்றார். அதனால்தான் அவர் பாதுகாவலர். இந்த பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு, இதில் மொத்தமுமாக பார்த்தால் தொடக்க நூலிலிருந்து யோசேப்பு என்னும் தோன்றிய ஒருவர் தன் சொந்த உறவுகளால், தன் சொந்த சகோதரர்களால் புறக்கணிக்கப்படுவார். அதுவும் உயிர் கொள்ளும் அளவிற்கு புறக்கணிக்கப்படுவார். ஆனால் தான் அதிலிருந்து மீட்கப்பட்டு ஒரு ராஜ்யத்தில் சேர்ந்து அந்த ராஜ்ய மக்களில் தஞ்சம் புகுவர்களாக தன் சகோதரர்கள் யாரை உதாசீனப்படுத்தினார்களோ அவரிடமே வருகிறார், யோசேப்பிடமே திரும்பி வருகிறார். அந்த யோசேப்பு அவர்களை பாதுகாக்கிறார். தன் உயிரை மாய்க்க நினைத்தவர்களை பாதுகாக்கின்றார். இதே போல ஒவ்வொருவர் வாழ்விலும், ஒவ்வொரு பின்புலனிலும் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் பாதுகாக்கின்றனாலதான், பாதுகாப்பதாலதான் அவர் பாதுகாவலர். அன்னை மரியாவையும் சரி அவர் பாதுகாக்கின்றார், இயேசுவையும் சரி, இறைவன் இயேசுவையும் சரி அவர் பாதுகாக்கின்றார். இதற்கு பின் நற்செய்தியில் இறுதியில் வாசிக்க நாம் கேட்போம், யோசேப்பு என்னும் பெயருடைய அரிமத்தியா ஊரை சேர்ந்த ஒருவர் வருவார். அவர் யார் என்று தெரியாது, அவருடைய பின்புலன் என்னவென்று தெரியாது. ஆனால் இறந்த இயேசுவின் உடலை காக்க முற்படுகிறார். அரசரிடம் சென்று, அந்த இறந்த இயேசுவின் உடலை கொடுங்கள், எனக்கு வெட்டி வைத்து வருகின்ற கல்லறையில் நான் அவரது உடலை அடக்கம் செய்வேன் என்று தன் இடத்தை கொடுக்கின்றார். இதனால் தான் நான் முன்பே கூறினேன், யோசேப்பு முதலில் நம் அனைவருக்கும் பாதுகாவலர், அதன் பின்புதான் நேர்மையாளர். நாம் நினைக்கும் பொழுதே ஒரு தந்தையாக நமக்கு அவருடைய பாதுகாவலையும் நமக்கு அவருடைய அன்பையும் கொடுத்து விட்டு பின்புதான் அவர் நம்மிடமிருந்து செல்கின்றார். இதனால்தான் திருக்குடும்பம், நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, திருக்குடும்பம் யாருக்கு பாதுகாவலர்கள்? திருக்குடும்பம் யாருக்கு பாதுகாவலர்? குடும்பங்களுக்கு. இங்கு இருக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களுக்கும், என் குடும்பத்திற்கும், நம் ஒவ்வொருவரின் குடும்பத்திற்கும் திருக்குடும்பம் பாதுகாவல். ஆனால் அந்த திருக்குடும்பத்திற்கே ஒருத்தர் பாதுகாவலர் என்றால் அவர் சூசையப்பர். அவர் பெயர்தான் சூசையப்பர், யோசேப்பு.
தன்னை தாழ்த்தி கொண்டு தன் உடன் இருக்கிறவர்களின் வாழ்வு செழிக்க வேண்டும், தன்னை தாழ்த்தி கொண்டு தன் உடன் இருக்கிறவர்களின் வாழ்வு மேலோங்க வேண்டும் என்கின்ற ஒரே ஒரு கருவிற்காக தன் உயிரையும் மாய்க்க துணிவார். அவர்தான் யோசேப்பு, அவர்தான் சூசையப்பர். அன்பு மிக்கவர், நேர்மையாளர். இப்படிப்பட்ட நேர்மையாளர், இப்படிப்பட்ட அன்பு கொண்டவர், இப்படிப்பட்ட பாதுகாவலர் இயேசுவையும் பாதுகாத்து வாழ்ந்து வந்து இருக்கின்றார் என்பது நிதர்சனமான உண்மை. மரியா தன் ஈன்றெடுக்கும் பேறுகாலம் வந்த பொழுதும் இயேசுவை வயிற்றிலும் உடலிலும் மனதிலும் சுமந்தார். ஆனால் யோசேப்பு இன்னும் ஒரு படி சென்று தன் வாழ்வு முழுவதுமாக அவரை சுமந்தார். தன் வாழ்வில் உள்ள ஒவ்வொரு நாளிலும் வருகின்ற ஒவ்வொரு நிமிடத்திலும் இயேசுவை தன் உள்ளத்தில் சுமர்க்கின்றார். மரியா வீட்டில் இல்லாத நேரங்களில் யோசேப்புடன் விளையாடுவது தொடங்கி, இயேசுவுடன் விளையாடுவது தொடங்கி, தன்னுடைய இல்லங்களிலிருந்து வெளிவரும் பொழுது இயேசுவை பாதுகாப்பது தொடங்கி, தன்னுடைய வேலை நிமித்தம் பணி நிமித்த நேரத்திலும் இயேசுவிற்கு முன்னுரிமை கொடுத்து அவருடன் வாழ்ந்த நொடிகளிலும் யோசேப்பு இயேசுவிற்கே பாதுகாப்பாக வருகின்றார். நாம் வரலாற்றை எடுத்துக்கொண்டு பார்த்தால் எந்த ஒரு மதமும் சரி, எந்த ஒரு மத சார்பும் சரி, வரலாறு மனித வரலாறுடன் இயல்புடையதாக இருந்ததில்லை. ஆனால் கிறிஸ்தவம் என்கின்ற ஒரே ஒரு மதம்தான் மனிதர்களுடைய வரலாறின் தொடர்பு கொண்டதாக இருக்கின்றது. கிறிஸ்தவத்தை கொண்டுதான் நாம் வரலாற்றையே கணக்கிடுகின்றோம், வரலாற்றை இன்னும் மிகுதியாக புரிந்து கொள்ளுகின்றோம். எப்படி? அதேதான். எப்படி? கிறிஸ்து பிறப்பதற்கு முன், கிறிஸ்து பிறப்பதற்கு பின் என்கின்ற வரலாறை கிறிஸ்தவத்தை கொண்டுதான் அடிப்படையாகவே எடுக்கின்றார்கள். கிறிஸ்தவத்தை கொண்டுதான் உலக நியதியை மாய்க்கின்றார்கள், உலக நியதியை புரிந்து கொள்கின்றார்கள். இப்படிப்பட்ட நியதியை புரிந்து கொள்வதற்கு ஒரு மனிதன் தன் வாழ்வை கொடுத்திருக்கிறார் என்றால், அந்த மனிதருக்கு ஒருத்தர் பாதுகாவலராக இருந்திருக்கின்றார் என்றால், அவர் எப்படிப்பட்ட வலு கொண்டவர்களாக, எப்படிப்பட்ட மன தைரியம் கொண்டவராக, மனத்திடம் கொண்டவராக இருக்கின்றார். இப்படிப்பட்ட வரலாற்றில் லீனியேஜ், ஜீனியாலஜி என்கின்ற இரு வார்த்தைகள் ஆங்கிலத்தில் கூறப்படுகின்றது. லீனியேஜ் என்றால் நமது பிள்ளைகள், அவரது பிள்ளைகள், அவரது பிள்ளைகள் என்று நம்முடைய வரலாறு, நம்மில் இருந்து தொடங்குகின்ற வரலாறாக அமைகின்றது. ஆனால் ஜீனியாலஜி என்கின்ற ஒரு வார்த்தைப்படி நம் தந்தை, அவர்களின் தந்தை, அவர்களின் தந்தை, இப்படி முன்குறித்து போகின்ற ஒரு வரலாற்று வார்த்தையாக அது அமைகின்றது. The Oxford History of the Ancient Near East என்கின்ற ஒரு புத்தகம், வரலாற்று புத்தகத்தில் ஜீனியாலஜியின் வார்த்தைப்படி மனிதர்கள், நாம் ஒவ்வொருவரின் தந்தை, அவர்களின் தந்தை, அவர்களின் தந்தை, அவர்களின் தந்தை என்று முன்பு பார்த்து கொண்டே போனால் நமது வாழ்வு சேருகின்ற ஒரு இடம் எங்கே இருக்கிறது என்றால் எகிப்திய நாட்டை சுற்றித்தான் இருக்கிறது. தைரஸ் மற்றும் மெசபடோமியா, எப்ராத்துஸ், பாபிலோன், இந்த நாடுகளை சுற்றிதான் மனிதர்கள் முதலில் தோன்றியும் அவர்களது கலாச்சார பின்னணியும் உடையதாக கூறுகின்றார்கள். அங்கிருந்து சிதறுண்டு உலகம் முழுவதுமாக பரவி சென்று ஒவ்வொரு இடத்திலும் மனிதர்கள் ஒவ்வொரு நிலையில் தங்கள் கலாச்சாரத்தை வேறு வேறாக இயற்கையோடு தொடர்பு படுத்தி மாறுபட்டு கொள்கின்றார்கள். அதனால தான் நம்ம ஒவ்வொருடைய கல்ச்சரும் வித்தியாசமா இருக்கு. ஆனால் நாம் தோன்றின இடம் எதுவென்று கேட்டால் அதுதான் பாபிலோனையும் மெசபடோமியாவையும் அதை சுற்றி உள்ள பகுதிகளை தான். ஏனென்றால் திருவிவிலியப்படி மனிதர்களின் முதல் கலாச்சாரம் அங்கேதான் இருந்திருக்கிறது. இன்னும் அதற்கு அடையாளங்களும், இன்னும் அதற்கு சயின்டிபிக் எவிடென்ட் என்று சொல்லக்கூடிய அறிவியல் அத்தாட்சியும் இருக்கின்றது. மனிதர்களின் முதல் தோன்றல் அங்கே, அதன் பின்னாக மனிதர்கள் மாறுபட்ட இடத்தில் வாழ்கின்றார்கள், கலாச்சாரம் மாறுகின்றது, அதன் வழியாக மனிதர்களின் இயல்பு மாறுகின்றது, மனிதர்களுடைய அந்த ஃபார்ம், பிசிக்கல் ஃபார்ம் அது மாறுது. ஆனால் அதனுடைய முதல் இலக்கு எங்கே என்றால் இந்த பாபிலோனையும் திருவிவிலியத்தையும் சுற்றித்தான். அதனால்தான் இதை ஜீனியாலஜி படி பார்த்தோம்னா நம்மளுடைய முதல் தோன்றல் அங்கிருந்து வர 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 நாம் ஒவ்வொருவரும் திருவிவிலியத்தில் இருந்து வந்தவர்கள் என்கின்ற ஒரு உண்மையை எடுத்துரைக்கின்றது. திருவிவிலியத்திலிருந்து வந்த மனிதர்களின் வழியாக, திருவிவிலியத்திலிருந்து வந்த உயிர்கள் வழியாக நம் உயிர்கள் இன்றளவும் அதில் இருந்து தொடர்புடையதாக தான் இருக்கின்றது. ஏன் இதை சொல்றேன்னா,
யோசேப்பிற்கும் ஒரு ஜீனியாலஜி இருக்கின்றது. இன்றைய நாளில் கொண்டாடப்படும் சூசைக்கும் ஒரு ஜீனியாலஜி இருக்கின்றது. அவருடைய தந்தை, சூசையுடைய தந்தை, அவருடைய தந்தை, அவருடைய தந்தை என்று போனால் அது போய் சேரும் இடம் எங்கே என்றால் தாவீது அரசருடைய லீனியேஜில் தான் போய் சேரும். தாவீது அரசிலிருந்து பின் வந்து சேர்ந்தால் நாம் யோசேப்பிற்கு வந்துவிட முடியும். இதனால் தான் அவர் தாவீது வழி வந்தவர், தாவீதின் வழிமரபுபடி வந்தவர் என்று நாம் திருவிவிலியத்தில் வாசிக்கின்றோம். இதிலிருந்து புரிந்து கொள்ளலாம், திருவிவிலியத்தில் கூறுகின்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு சொல்லுக்கும் பின்புலன் இருக்கின்றது, அதற்கு ஒரு கதை சுருக்கம் இருக்கின்றது. இன்னும் குறிப்பாக அந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் சயின்டிபிக் எவிடன்ஸ் அண்ட் சயின்டிபிக் ப்ரூஃப் எனப்படும் அத்தாட்சிகள் உள்ளன. இதை நாம் ஒவ்வொரு முறையும் வாசிக்கும் பொழுதும் நாம் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள், அதனால் நமக்கு தந்தையின் பாதுகாப்பு, விண்ணக தந்தையின் பாதுகாப்பு உட்பட நம் மண்ணக தந்தை சூசையின் பாதுகாப்பும் நமக்கு இருக்கின்றது என்கின்ற நிதர்சனமான உண்மையை எடுத்து கூறுகின்றது திருவிவிலியம். இப்படிப்பட்ட பாதுகாவலராக யோசேப்பு வாழ்ந்து வந்த காலத்தில் மரியா மட்டும் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அல்ல, யோசேப்பும் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் என்பதை நமக்கு அச்சாணித்தனமாக ஆணித்தனமாக எடுத்து கூறுகின்றது. தாவீதின் வழி மரபுப்படி தோன்றிய அவர் மரியாவுடன் சேர வேண்டும், மரியாவுடன் வாழ வேண்டும், அந்த வாழ்வில் அவர் மீட்பராம் இயேசுவை வளர்க்க வேண்டும், அந்த மீட்பராம் இயேசுவிற்கு அவர் தந்தையாக இருக்க வேண்டும் என்பதை கடவுளின் திட்டமாக புரிந்து கொண்ட அவர் தன்னை தாழ்த்தி கொள்கிறார். தன்னை தாழ்த்தி கொண்டதால் தான் மரியாவிற்கு தன் வாழ்நாள் முழுவதும் பாதுகாவலராக இருக்கின்றார். அந்த பாதுகாவலருக்காக தன் உயிரே போனாலும் சரி என்கின்ற ஒரு நிலை வந்தாலும் கூட மிகவும் புன்னகையுடன் அதை கொடுக்கின்றார், அதை மரியாவின் கையில் ஒப்படைக்கின்றார். அதனால்தான் தந்தை இழந்த தொழிலை, தந்தை விட்ட தொழிலை தன் மகன் தொடருகின்றான். இயேசு கிறிஸ்து தச்சராக அந்த வேலையை தொடங்குகின்றார். இயேசு நினைத்திருந்தால் வேறு ஒரு வேலையோ வேறு ஒரு தொழிலையோ செய்திருக்கலாம். ஆனால் தந்தை கற்று தந்ததும் தந்தையின் மீது கொண்ட பாசமும் அவரை அதே தொழிலிலும் அதே வாழ்விலும் இருக்க செய்தது. இப்பொழுதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், யோசேப்பு மட்டும்தான் பாதுகாவலரா எல்லோருக்கும் என்றால் கண்டிப்பாக இல்லை. இயேசு ஒவ்வொருவரையும் குணப்படுத்துகின்றார். நீரிழிவு நோயால் 12 ஆண்டுகளுக்கு மேலாக உயிரையும் வாழ்வையும் இழந்த ஒருவருக்கு, தன் மகனை இழந்து அவரை அடக்கம் செய்ய போகின்ற ஒருவருக்கு, தன் சகோதரனை இழந்த சகோதரிகள் லாசருஸ் என்று கத்துகின்ற பொழுது இயேசுவின் உள் வாழ்கின்ற சூசை வெளியே வருகின்றார். அவர் பாதுகாவலர் என்பதை உணர்ந்து கொண்ட இயேசு அவர் உடன் இருப்பவர்களுக்கு வாழ்வு தருகின்றார். இறந்தோரை உயிர்ப்பிக்க செய்கின்றார். காது கேளாதோர், பார்வை இழந்தோர் அனைவருக்கும் வாழ்வு கொடுக்கின்றார். ஏனென்றால் சூசையின் வழி வந்த இயேசுவும் நம் ஒவ்வொருவருக்கும் பாதுகாவலராக வாழுகின்றார், வாழுவார், எதிர்காலத்திலும் வாழ விழைகின்றார். இப்படிப்பட்ட சூசையின் வழித்தோன்றலில் இருந்து வந்திருக்கின்ற இயேசுவின் வழியாக உயிர் மூச்சை பெற்றிருக்கின்ற நம் ஒவ்வொருவருக்கும் இன்று சூசை தந்தை கூறுவது 3 காரியங்கள் தான். 1, சூசை கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். சூசை தந்தை கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். நான் முன்பே கூறியது போல மரியா மட்டும் இயேசுவால் மரியா மட்டும் இறைவனால் தந்தையால் தேர்ந்தெடுக்கப்படவில்லை, யோசேப்பும் தந்தையால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார். சூசையப்பரும் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார். இப்படிப்பட்ட வாழ்வை வாழத்தான் முதலில் மரியாவை திருமணம் செய்து கொள்ள சூசையுடன் யோசேப்புடன் பல நபர்கள் அழைக்கப்படுகின்றார்கள். மரியாவிற்கு யார் திருமணம் செய்ய வேண்டும் என்று சக்கரியாவின் மூலமாக கோயிலில் அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதன் மூலம் யார் அவரை திருமணம் செய்து கொள்வார்கள் என்று பார்ப்பதற்காக ஒவ்வொருவருடைய கோள்களையும் வாங்குகின்றார்கள். அவங்க கையில ஒரு கைத்தடி இருக்கும், அந்த கைத்தடியை வாங்கி கோயில்ல வைத்துவிட்டு வெளியே வந்து ஜெபிக்கின்றார்கள். இந்த ஜெபம் முடிந்த பிறகு சக்கரியாஸ் குருவானவர் உள்ளே செல்கின்றார். சென்று அந்த கோள்களை அனைத்தையும் எடுக்கின்றார். சூசை தந்தையின் கோள்களில் மட்டும் என்ன இருந்தது? என்ன இருந்தது? மலர் இருந்தது. என்ன மலர்? அதனால்தான் சூசையப்பர் சுருவத்தில் நாம் அவர்களுடைய கோளில் மலர்களை பார்க்கின்றோம்.
அந்த மலர் வெறும் தூய்மையானது மட்டுமன்று, அந்த மலர் பாதுகாக்கக்கூடியது, அந்த மலர் தூய்மைப்படுத்தக்கூடியது. அந்த மலர் அன்பு என்னும் ஒரு அருட்வரத்தை நமக்கு பெற்று தருகின்றது. அதுவும் மனிதர்கள் அன்பை அல்ல, விண்ணக தந்தையின் அன்பை மனிதர்களுக்கு பெற்று தருகின்ற ஒரு மலராக, தூய்மையாக, பாதுகாவலராக விளைகின்ற ஒரு கருவியாக இருக்கின்றது. அதனால் தான் நான் முன்பே கூறினேன், சூசையப்பர் நம் ஒவ்வொருவருக்கும் பாதுகாவலர், ஒவ்வொருவருக்கும் பாதுகாவலர். ஏனென்றால் அவர் நம் தந்தையும் கூட. இரண்டாவது, நமக்கு அவர் பாதுகாவலர், நம் எல்லோருக்கும் அவர் பாதுகாவலர். எப்படி என்றால், நம் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒரு காரியத்தை எடுத்துக்குவோமே. உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் பள்ளிக்கு அழைத்து செல்கின்றீர்கள். வீக் டேஸில் ஸ்கூலுக்கு கூட்டு போகிறீங்க. ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு நீங்கள் போகும்பொழுது ஸ்கூல் ரோடை கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போகணும். உங்கள் குழந்தை உங்களுடன் இந்த பக்கம் நிற்கின்றார்கள். சிக்னல் போட்டிருக்காங்க. உடனே வேகமாக, மிகவும் வேகமாக வருகின்ற வண்டி சிக்னலின் மூலமாக நிற்கின்றார்கள். அனைவரும் நிற்கின்றார்கள். நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் கிராஸ் பண்ணணும். அவ்வளோதான் நம்ம பண்ணுற வேலை. கிராஸ் பண்ணி குழந்தையை போய் ஸ்கூலில் விட்டுட்டு வரணும். அப்படி வேகமாக நடக்கின்ற அந்த சாலையில் தன் உயிரே நிமிடத்தில் போய்விடக்கூடிய அந்த மிகவும் ஆபத்தான சாலையில் அந்த குழந்தை யாரை நம்பி இருக்காங்க? அந்த சிக்னலையா, இல்லை வண்டி நிறுத்துவாங்கங்கிற நம்பிக்கையிலையா, இல்லை தன்னுடன் தந்தை இருக்கின்றார் என்ற நம்பிக்கையிலா? ஏனென்றால் அந்த குழந்தைக்கு தெரியாது, அந்த பச்சிலம் குழந்தைக்கு என்ன நடக்கின்றது, யார் வருகிறார், எப்படிப்பட்ட வாகனம் என்று தெரிகிறது. உயிர் போகுமா, உயிர் வாழ முடியுமா என்கிறது தெரியாது. இந்த குழந்தைக்கு அடுத்து என்ன நடக்கும் என்று புரியாது. ஆனால் தன்னுடன் யார் இருக்கின்றார் என்பதை உணர்ந்து கொண்டிருக்கிறார். தன்னுடன் தன் தந்தை இருக்கின்றார். அந்த தந்தை ஒருவர் போதும் என் வாழ்வை காப்பாற்ற, அந்த தந்தை ஒருவர் போதும் என் வாழ்வை உயர்த்த. உயிரே போனாலும் சரி என்னை அவர் பாதுகாப்பார் என்கின்ற ஒரே ஒரு நம்பிக்கையில் தான் அந்த குழந்தை அந்த தந்தையின் கரத்தை பிடிக்கின்றார். அந்த தந்தையின் கரத்தை பிடிப்பதன் மூலமாக நம்பிக்கை கொள்ளும் அந்த குழந்தை வாழ்வை பெறுகின்றார். இன்றும் அப்படித்தான். அந்த தந்தையின் கரத்தை பிடிக்க நாம் முயலுகின்ற போது தந்தை இறங்கி வந்து அவர் கரத்தை நீட்ட, பிடிக்க, பற்றிக்கொள்ள நமக்காக காத்திருக்கின்றார். நம் ஒவ்வொருவரின் கரங்களுக்காக காத்திருக்கின்றார். நாள்தோறும் காத்திருக்கின்றார். காலம் முடியும் வரை, இந்த பூவுலக வாழ்வு முடியும் வரை அந்த கரத்தை விரித்து காத்திருக்கின்றார். எப்பொழுதும் காத்து கொண்டிருப்பார். ஏனென்றால் நான் முன்பே கூறினேன், அதனால்தான் அவர் நம் தந்தை. அந்த தந்தையின் நிலையிலிருந்து அவர் ஒரு நாளும் இறங்கி வருவதும் இல்லை. பிள்ளை நிலையிலிருந்து ஒரு நாளும் அவர் நம்மை விட்டு கொடுப்பதும் இல்லை. எப்படிப்பட்ட பாவமாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட துரோகமாக இருந்தாலும் சரி, குற்றமாக இருந்தாலும் சரி, நம்மை நெறிப்படுத்துவார், வழிப்படுத்துவார், நம்மை முறைப்படுத்துவார் ஒழிய அந்த கரத்தை விட்டு பிரிய ஒரு நிமிடம் கூட அவர் நினைத்ததில்லை. அதனால்தான் அவர் தன் இறக்கும் தருவாயில் கூட அந்த குழந்தை பாலன் இயேசுவின் கரத்தை பற்றி கொண்டு இருந்தார். இன்றளவும் நம் கரங்களை பற்றி கொள்ள, உங்கள் கரத்தை, என் கரத்தை, நம் அனைவரின் கரத்தை பற்றி கொள்ள சூசையப்பர் விளைந்து வருகின்றார். நம் உயிரை காக்க வருகின்றார். நம் வாழ்வில் ஏறெடுக்கும் மன்றாட்டுக்களையும் எடுக்கப்படும் கூக்குரலுக்கும் இறங்கி வருகின்றார். விண்ணகத்திலிருந்து மண்ணகத்திற்கு இறங்கி வருகின்றார். உங்களுக்காக, எனக்காக, நமக்காக. ஏனென்றால் அவர் நம் தந்தை. நம் காலம் முடியும் வரை, நம் காலம் முடிந்தால் கூட அந்த கரத்தின் இடம் அப்படியே தான் இருக்கும். அந்த கரத்தை பற்றி கொள்ள நாம் விரும்புகிறோமா? அந்த கரத்தை பற்றி கொள்ள அவர் பிள்ளைகளாகிய நாம் முற்படுகின்றோமா என்கின்ற ஒரே ஒரு சிந்தனையின் மூலம், ஒரே ஒரு அன்பு செயலின் மூலம் அந்த தந்தையின் கரத்தை பற்றி பிடித்து நாம் அவர் பிள்ளைகளாக வாழ்ந்துவிட முடியும். ஏனென்றால் அவர் நம்மை விட்டு ஒரு நாளும், ஒரு நிமிடம் கூட விலகுவதில்லை. தந்தையே என்று அழைத்து பாருங்கள். யோசேப்பு உடனே விண்ணிலிருந்து மண்ணிற்கு இறங்கி வருகின்றார் குழந்தைகளை பற்றி கொள்ள. மூன்றாவது, அற்புதங்கள் செய்யும் யோசேப்பு, அதாவது அவர் அற்புதங்களை செய்பவர். உங்கள் வாழ்வில், என் வாழ்வில் அற்புதங்கள் செய்பவர். இந்த அற்புதம் செய்யும் தந்தையின் அன்பை புரிந்து கொண்டதால் தான் திருத்தந்தையர்கள் உறங்கும் யோசேப்பு என்னும் ஒரு பக்தி நெறியை ஏற்படுத்தினார்கள். உறங்கும் யோசேப்பு என்கின்ற ஒரு பக்தி அன்பு நிலையை கொண்டு வந்தார்கள். ஏனென்றால் அவர் உறங்கும் பொழுதும் கூட
தனது சிந்தனை அனைத்தையும் நிறுத்திவிட்டு ஒருவர் உறங்கும் பொழுது கூட ஒருவரால் தன்னை அழைப்பவர்களின் மன்றாட்டையும் மனதில் ஏறெடுக்கப்படும் சிந்தனைகளையும் கேட்டு அவருக்கு இணங்க முடியும் என்றால் அவர் பெயர்தான் சூசையப்பர், அவர் பெயர்தான் யோசேப்பு. இன்றும் அந்த மன்றாட்டும் ஏறெடுக்கும் கூக்குரலுக்கும் அவர் செவி சாய்க்கிறார். இன்னி வரும் காலங்களிலும் அவர் செவி சாய்ப்பார். அவருக்கு பிள்ளைகளுடன் இருப்பதை விட வேறு உன்னதமான நிலை ஏதும் கிடையாது. அதனால்தான் மீட்பராம் கடவுளுடன் அவர் செலவழித்த காலம் பொழுதும், மீட்பராம் கடவுளுடன் அவர் இன்பம் கொண்ட காலம் போல நம் ஒவ்வொருவருடனும் வாழ்ந்து நமக்கான இன்பத்தை தர காத்திருக்கின்றார். நியூ மெக்சிகோ என்கின்ற ஒரு நகரில் லெரோட்டோ சாப்பல் என்கின்ற ஒரு சாப்பல் இருக்கின்றது. இது நடந்த சம்பவம். இன்றுக்கும் நீங்கள் காணொளியில் சென்று யோசேப் சாப்பல் ஸ்டார்கேஸ் என்று அடிச்சிங்கன்னா அந்த அற்புதம் வரும். 1970களில் அந்த சிஸ்டர்ஸ், லொரேட்டோ சிஸ்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஒரு சின்ன சாப்பல் சிற்றாலயம் ஒன்று கட்டுகிறார்கள். சிற்றாலயம், இது ஆலயம், பேராலயம், இந்த மாதிரி ஒவ்வொரு வகையான ஆலயங்கள் இருக்கின்றது. இந்த சிற்றாலயத்தில் என்ன பண்ணுறாங்க, அந்த சிஸ்டர்ஸ் அந்த சிற்றாலயத்தை கட்டி எழுப்புறாங்க. எழுப்பும் பொழுது சிஸ்டர்களுக்கு, அந்த கன்னிமார்களுக்கு கொயரை, பாடகர் குழுவை மாடியில் வைத்து பாட வைத்தால் அது அனைவருக்கும் நன்றாக இருக்கும் என்று சிந்திக்கின்றார்கள். ஒரு தச்சரை அழைத்து வருகின்றார்கள். அந்த தச்சரும் வருகின்றார். அவர் தச்சர் வேலையை தொடங்குகின்றார். எப்படின்னா, கீழே இருந்து மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு ஸ்டெப்ஸ் வைக்கணும், ஸ்டேர்கேஸ் வைக்கணும். இதுதான் அவர் செய்ய வேண்டிய பணி. இந்த பணிக்காக ஒரு தச்சரை அழைத்து வருகின்றார்கள். அவரும் வேலையை தொடங்குகின்றார். தொடங்கிய சிறிது காலத்திலேயே அவர் நோய்வாய்ப்பட்டு இறந்து விடுகின்றார். உடனே இந்த சகோதரிகள் என்ன செய்வது என்று பலரிடமும் உதவி கேட்கின்றார்கள். ஒரு உதவியும் கிடைக்கவில்லை. உடனே அந்த கன்னியர்கள் தங்களுக்கு தெரிந்தது போல் சூசையப்பரிடம் 9 நாள் நவநாள் ஜபத்தை மேற்கொள்கின்றார்கள். 9வது நாள் ஒருவர் கழுதையுடன், நீண்ட தாடியுடன், பழைய தேகத்துடன் கதவை தட்டுகின்றார். அந்த கன்னியர்களுள் ஒருவர் சென்று அந்த கதவை துறந்து என்ன வேண்டும் என்று கேட்கின்றார். இங்கே ஒரு வேலை இருக்கின்றது என்று எனக்கு கூறப்பட்டது, அதனால் நான் வந்திருக்கின்றேன் என்று மொழிந்து உள்ளே வந்து அந்த வேலையையும் தொடங்குகின்றாள். 3 மாத காலம் அந்த கன்னியர்கள் அவரை பார்க்கவில்லை. ஆனால் அவருக்கு வேலை செய்கிற சத்தம் மட்டும் நல்லா கேட்கும். வேலை செய்கிற சத்தம் கேட்கும். அந்த பக்கம் போனால் ஒரு ஆள் நிற்கிறதுக்கான அந்த இதெல்லாம் கேட்கும், ஒளியெல்லாம் கேட்கும். 3 மாதம் காலம் கழித்து ஒரு சிஸ்டர் வந்து, ஒரு கன்னியர் வந்து அவங்கள பார்க்குறாங்க. பார்த்தா அந்த ஸ்டார்கேஸ், படிக்கட்டானது சுழல் முறையில், கீழிருந்து சுழல் முறையில் 2 அடிக்கும் மேலாக கட்டப்பட்டிருக்கின்றது. இன்னும் குறிப்பாக நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, அந்த ஸ்டார்கேஸ் படியில் ஒரு ஆணி கூட இல்லை, ஒரு நெயில் கூட பின் பண்ணப்படல. அது வெறும் சுழற்சி முறையில் கட்டப்பட்டிருக்கின்றது. அவரும் காணவில்லை. விடிந்ததும் அவர் காணவில்லை. அவருக்கான காசோலையும் பெறவில்லை. உடனே இந்த கன்னியர்கள் மிகவும் பயந்து போகின்றார்கள். வெளியே சென்று நகரத்தில் இருக்கின்ற மற்ற தச்சர்கள் அனைவரிடமும் கேட்கின்றார்கள், யாராவது உங்களுக்கு தெரிஞ்ச இந்த பழைய தேகத்தில் நீண்ட தாடியோட ஒரு கழுதையோட ஒரு தச்சர் இருந்தாரா பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஒருவருக்கும் தெரியவில்லை. அந்த நகர் முழுவதுமாக சுற்றி வந்த பின்பும் அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. உடனே மீண்டுமாக சிற்றாலயத்திற்கே வருகின்றார். ஒரு 10 ஆண்டுகள் கழித்து அந்த ஆராய்ச்சி செய்பவர் ஒருவர் வருகின்றார். அந்த மரத்தூளில் இருக்கின்ற ஒரு துகளை, சின்ன பீஸை எடுத்துட்டு போய் அதை ஆராய்ச்சி செய்கின்றார். அந்த ஆராய்ச்சியின்படி சர்ப்ளஸ் பிரஸ் ப்ரோஷியஸ் பேர்ஸ் எனப்படும் அந்த வேலைப்பாடு, அந்த மர வேலைப்பாடானது அங்கே சுற்றி இருக்கின்ற நகர்களில் எங்குமே கிடைக்கவில்லையாம். எங்கேயுமே அந்த மரத்துக்கான மெட்டீரியல் எங்கேயுமே கிடைக்கலையாம். வந்தது யார் என்று தெரியவில்லை. அந்த வந்த மரம் எங்கிருந்து கிடைத்தது என்று தெரியவில்லை. வந்தவர் எங்கே சென்றார் என்று தெரியவில்லை. அவர்களுடைய ஜபம் ஏறெடுக்கப்பட்டது. அது ஒன்று மட்டும் உறுதி. ஆனால்
வந்த நபர் யார் என்று தெரியவில்லை, ஆனால் ஏறெடுக்கப்பட்ட ஜெபம் நிறைவேறி இருக்கின்றது. இதனால் தான் நான் கூறுகின்றேன், யோசேப்பு அற்புதம் செய்பவர், நம் ஒவ்வொருவர் வாழ்விலும் அற்புதம் செய்பவர். நாம் தனித்திருக்கும் பொழுது, நாம் உடைந்திருக்கும் பொழுது, நாம் நமது மனநிலையை இழந்து இரவில் வாடி வதுங்கும் பொழுது யோசேப்பை அழைத்து பாருங்கள். யோசேப்பை நினைவில் கொண்டு அவரது குரலை கேட்க, அவருக்கு தங்கள் குரல்களை, உங்கள் குரல்களை, என் குரல்களை ஏறெடுத்து பார்த்தால் தந்தை இறங்கி வருவார். தந்தை இறங்கி வந்து வாழ்வளிப்பார். அந்த வாழ்வில் அற்புதங்கள் அளிப்பார். அந்த அற்புதங்களில் நம் வாழ்வு உயர்வு பெறும், மாட்சி பெறும், வல்லமை பெறும். ஏனென்றால் இயேசுவை எவ்வழியில் நடத்தினாரோ, எவ்வழியில் வாழ வைத்தாரோ, அதே போல் அவர் குழந்தைகளாகிய நம் ஒவ்வொருவரின் வாழ்வையும் அவர் மேம்படுத்த, பலப்படுத்த, வல்லமைப்படுத்த காத்திருக்கின்றார். இதுதான் சூசையின் வாழ்வு, இதுதான் சூசையின் வழி, தந்தையின் அன்பு. ஆக நாம் ஒவ்வொருவரும் சூசையின் பிள்ளைகள் என்பதை உணரும் பொழுதே அவர் விண்ணிலிருந்து மண்ணிற்கு வருகின்றார், நம் குடும்பங்களில் வாழ வருகின்றார். அதனால் தான் நான் முன்பே கூறினேன், உங்கள் குடும்பங்களுக்கு திரு குடும்பம் பாதுகாவலராக இருக்கின்ற பொழுதும் நம் குடும்பங்களுக்கு யோசேப்பும் பாதுகாவலராக இருக்கின்றார். திரு குடும்பத்திற்கே பாதுகாவலராக இருக்கின்ற அவர் நம் ஒவ்வொருவரின் குடும்பங்களுக்கும் பாதுகாவலராக வாழ்கின்றார். விண்ணகத்திலிருந்து மண்ணகத்திற்கு இறங்கி வருகின்றார், நம்முடன் வாழ, நமது வாழ்வை மேம்படுத்த, நமக்கு பாதுகாவல் அளிக்க. ஆக பாதுகாவலராம் சூசையின் அருளும், பாதுகாவலராம் சூசையின் அன்பும், அவரது வல்லமையும் எந்நாளும் பெற இறைவனிடம் தொடர்ந்து மன்றாடுவோம். நல்லாயன் இயேசு என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக.